ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கண்ணன் மணிய சேனல். எல்லாரும் தீபாவளி டிஷ்ஷஸ் செய்கிறதுல பிஸியாக இருப்பீங்கன்னு தெரியும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரசகுல்லா செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம். ஒரு லெமனோட ஜூஸ், 5 ஏலக்காய், 400 கிராம் சுகர், 2 லிட்டர் பால் நான் எடுத்து வச்சிருக்கேன். பால் நல்லா காஞ்சதும் ஒரு லெமனோட ஜூஸை சேர்த்துங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பால் தனியாக தண்ணி தனியாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணுங்கள். தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா தண்ணியை வடிகட்டுங்க. பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் ரசகுல்லானா ரொம்பவே பிடிக்கும். இந்த கோவிட் டைமில் நம்ம கடையில் போய் பயந்துட்டே சேஃப் இல்லாமல் வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்டிலே ரொம்ப ஹெல்த்தியான ரசகுல்லா இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பண்ணது பன்னீர் எப்படி செய்கிறதுன்ற ப்ரொசீஜர் தான். பன்னீர் எப்படி செய்கிறதுன்ற வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறத ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எவ்வளோ டைட்டாக பிசைய முடியுமோ நல்ல டைட்டாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. எவ்வளோ டைட்டாக பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு ரசகுல்லா நல்ல ஸ்பாஞ்சியாக வரும். நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பன்னீர் மாவை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 லிட்டர் அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ண விடுங்க. பாயில் ஆனதும் சுகரும் ஏலக்காயும் ஆட் பண்ணுங்க. சுகர் சிரப் பாயில் ஆகிறப்ப இந்த பால்ஸ் எல்லாத்தையும் சுகர் சிரப்பில் ஆட் பண்ணுங்க. ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் இந்த பால்ஸோட நல்லா பாயில் ஆகட்டும். ஃபுல் பாயிலிங் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விடுங்க.
பாருங்கள், பால்ஸ் எல்லாம் நல்ல ஸ்பாஞ்சியாக சூப்பராக பாயில் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்பாஞ்சியான ரசகுல்லா ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சிம்பிளாக ரசகுல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் பிடிக்கும். இது மாதிரி இன்ஸ்டண்ட்டாக செய்கிற ரெசிபிஸ் எது வேணாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் இல்லை ரெசிபியோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.